இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 7th சிவிக்ஸில் சமத்துவம், பெண்களின் மேம்பாடு, சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இந்த லெசனுக்கான டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இன்னும் இந்த லெசனுக்கான டெஸ்ட் அட்டன் பண்ணலன்னா டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வித் ஆன்சரோட உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்கள் நேம் சொல்லி டெஸ்ட் பேட்ச் பிடிஎஃப்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்கிறோம். பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. அது பெண்ணினத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியவர் மகாத்மா காந்தியடிகள். முதல் மகளிர் பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் மகர்ஷி கார்வே. முதல் மகளிர் பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் யார்னா மகர்ஷி கார்வே. முதல் மகளிர் பல்கலைக்கழகத்தை மகர்ஷி கார்வே எந்த ஆண்டு தொடங்கினார்? 1916. மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ். சுஷ்மா ஸ்வராஜ் எந்த வயதில் மத்திய வெளியுறவு அமைச்சரானார்? 25 வயதில். மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ். மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட். மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யார்னா விஜயலட்சுமி பண்டிட். ஐக்கிய நாடுகளின் பொது சபையின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். ஐக்கிய நாடுகளின் பொது சபையின் முதல் பெண் தலைவர் யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட். ஐக்கிய நாடுகளின் பொது சபையின் விஜயலட்சுமி பண்டிட் எந்த ஆண்டு தலைவரானார்? 1953. ஐக்கிய நாடுகளின் பொது சபையின் விஜயலட்சுமி பண்டிட் எந்த ஆண்டு தலைவரானார்னா 1953. முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி கிரண்பேடி. முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி யாருன்னா கிரண்பேடி. கிரண்பேடி காவல்துறை உயர் அதிகாரி ஆனது எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க? 1972. கிரண்பேடி காவல்துறை உயர் அதிகாரியானது எந்த ஆண்டுனா 1972. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரசா. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யாருன்னா அன்னை தெரசா. அன்னை தெரசா எந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார்? 1979. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால். பச்சேந்திரி பால் எந்த ஆண்டு எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தார்? 1984. புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய். புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யாருன்னா அருந்ததி ராய். அருந்ததி ராய் எந்த ஆண்டு புக்கர் பரிசு வென்றார்னா 1997. அருந்ததி ராய் எந்த ஆண்டு புக்கர் பரிசு வென்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க? 1997. முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல். எந்த ஆண்டு பிரதிபா பாட்டீல் குடியரசுத் தலைவர் ஆனார்? 2007. மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார். மீரா குமார் எந்த ஆண்டு மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்தார்? 2009. மீரா குமார் எந்த ஆண்டு
மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்தார்னா 2009. மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை பங்கு சந்தை. ஏகபோக போட்டி என்ற சொல்லை குறிப்பிட்டவர் பேராசிரியர் எட்வர்ட் எச். இந்திய நாடாளுமன்றத்தில் நுகர்வோரின் நலன்களை பாதுகாப்பதற்காக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1986. இந்திய நாடாளுமன்றத்தில் நுகர்வோரின் நலன்களை பாதுகாப்பதற்காக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1986. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைமை அலுவலகம் எங்கு உள்ளது? புதுடெல்லி. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1986. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 1986. சட்ட அளவீட்டு சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 2009. சட்ட அளவீட்டு சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2009. இந்திய தர நிர்ணய பணியகம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1986. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1955. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 1955. கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1980. உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி யாருன்னு கேட்டிருக்காங்க. மீரா சாஹிப் பார்த்திமா பிவி. உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி யாருன்னா மீரா சாஹிப் பார்த்திமா பிவி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுச்சித கிருபாலினி. முதல் பெண் காவல்துறை இயக்குனர் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. முதல் பெண் காவல்துறை இயக்குனர் யாருன்னா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன். இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் யாருன்னா நிர்மலா சீதாராமன். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. இந்திரா காந்தி இந்தியாவின் பிரதமரான ஆண்டு 1966. இந்திரா காந்தி இந்தியாவின் பிரதமரான ஆண்டு எப்பனா 1966. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யாருன்னா சரோஜினி நாயுடு. மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எந்த அரசால் நிறுவப்பட்டது? மாநில அரசால். மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எந்த அரசால் நிறுவப்பட்டதுன்னா மாநில அரசால். முதல் பொது தேர்தலில் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு 1952. நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு 1971.
பாகுபாட்டை தடை செய்யும் சட்டப்பிரிவு. சட்டப்பிரிவு 15. பாகுபாட்டை தடை செய்யும் சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு 15 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கும் சட்டப்பிரிவு. சட்டப்பிரிவு 16 பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்யும் சட்டப்பிரிவு. சட்டப்பிரிவு 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்வது எந்த சட்டப்பிரிவுன்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 18 சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை எந்த பிரிட்டிஷ் சட்ட வல்லுனர் வாத்துரைத்தார்? ஏவி டைசி. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை எந்த பிரிட்டிஷ் சட்ட வல்லுனர் வாத்துரைத்தார்னா ஏவி டைசி. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை குறிப்பது சமத்துவ உரிமை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை குறிப்பது எதுனா சமத்துவ உரிமை. அனைவருக்கும் கல்வி என்ற உரிமையை வலியுறுத்தியது எந்த ஆணையம்? பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம். முதல் மகளிர் பல்கலைக்கழகத்தை மகர்ஷி கார்வே எங்கு தொடங்கினார்? புனே. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநரும் ஒன்றிணைந்த மாகாணங்களின் பொறுப்பாளராகவும் ஆனவர் சரோஜினி நாயுடு. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநரும் ஒன்றிணைந்த மாகாணங்களின் பொறுப்பாளராகவும் ஆனவர் யாருன்னா சரோஜினி நாயுடு.